அப்படிங்கிறதான் நம்முடைய சாஸ்திரங்கள்லையும் சிற்பங்களையும் தேவாலயங்கள்லையும் அது வந்து நமக்கு தியானத்துக்காகத்தான் அந்த மாதிரி ரூபத்தை இருக்கா. அதனால நம்ம புதுசா கோவில் வெட்டத்தை காட்டிலும் பழைய கோவில் இருக்கிறத அவங்க ரசிக்கிறது உண்டு. அது ரொம்ப பெருசுங்கிறதுனால பெருசுங்கிறது இதே ஒரு தத்துவம் அதுல. அதனால எவன் வந்து ஒரு ஆசை இல்லாமல், எவன் கருணாத்திரம், எவன் ஞானம் நிறைஞ்சிருக்கானோ, எவனுக்கு கோபங்கிறதே வரத்துக்கு முடியாதோ, வேணும்னா எடுத்துக்கணும் கோபத்தை, எவனுக்கு காமங்கிறத கிடையாதோ, வேணும்னா காமத்தை அனுகிரகம் பண்றதுக்காக காமத்தை எடுத்துக்கணும், அனுகிரகம் பண்றதுக்காக கோபத்தை எடுத்துக்கணும். அதனால அப்பேற்பட்டவன் இருக்கானே அவன் தான் ஈஸ்வரன் வேறு. அந்த ஈஸ்வரனுடைய அந்த ஈஸ்வரனா பரபிரம்மஸ்வரூபம் வேறு. ஈஸ்வரன்னா ஒரு புருஷன் ஆயிட்டு வைப்போம், அப்ப ஸ்திரீயை காட்டிலும் வேற என்ன ஆயிட்டு வைப்போம். அதனால ஸ்திரீ புருஷன் ரெண்டும் பூர்ணமா ஒன்னா இருந்தது பிரம்மஸ்வரூபம் வேறு. அதுவே ரெண்டு ரூபமா பிரிஞ்சது. சாட்சாத்து தாயும் தகப்பனும் அம்மையப்பனும் வேறு. தாயுமானவர் வந்தையமானவர், அவரைதான் தாயான, ஆனா தாயுமானவர்னு பேரு சுவாமிக்கு. சாட்சாத் அம்பிகாஸ்வரூபமாக ஆயிருக்கா. நமக்கு அனுகிரகத்தை சட்டுன்னு மனசு நிக்கிறதுக்கு அம்பிகையினுடைய சரணத்தை தியானம் பண்ணாதான் நமக்கு சட்டுன்னு தானா தாயினுடைய சரணத்தை தியானம் பண்ணாதான் தானா நிக்கிறது நமக்கு மனசு. அதுக்காக தேவியனுடைய சரணம் தான் நம்ம சித்தப்படுத்துறதுக்கு, சித்தப்படுத்தி கொள்கிறதுக்கு நமக்கு தீர்த்தம். தேவியனுடைய சரண தியானம் தான் நமக்கு தீர்த்தம். இதான் நம்ம அம்பாளுக்கு மூலஸ்தானம் காஞ்சிபுரம்னு சொல்றோம், கஞ்சி காமாட்சின்னு சொல்றோம். கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு முதல்ல கஞ்சி காமாட்சின்னு சொல்றோம். கஞ்சி காமாட்சியை பத்தி ஒரு ஊமை கவின்னு அவனுக்கு பேரு, மூக்க கவின்னு அவனுக்கு பேரு. அவன் வந்து இங்க திடீர்னு அம்பாளுடைய வாக்குல இருந்து ஒரு துளி அவனுக்கு பட்டு, அதுல இருந்து அவனுக்கு பிரகாசம் உண்டாயி திடீர்னு ஒரு 5 சதகம் 500 ஸ்லோகம் அந்த சமயத்திலேயே அவனுடைய வாக்குல இருந்து அப்படியே பிரசரிச்சதுன்னு சொல்றதுதான் மூக்க பஞ்சேஷத்தின்னு பேரு. அதுல அவன் முக்கியமா சொல்லிக்கிறது, காமாட்சியனுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு அடையாளம் என்ன? உனக்கு காமாட்சியனை உண்மையான நீ காமாட்சியத்தில் பக்தி பண்ணி அந்த அனுகிரகம் உனக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? காமாட்சி கட்டாட்சம் கிடைச்சதுக்கு சில அடையாளம் உண்டு. அது ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கா. முதல் சதகத்துக்கு ஆரியா சதகம்னு பேரு. இருக்கிறதுக்குள்ள சின்ன ஸ்லோகம் ஆரியா ஸ்லோகம், ஆரியா விருத்தம்னு பேரு. பாக்கி இன்னும் 4 சதகம் இருக்கு. அந்த 400 ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். இது இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சின்ன ஸ்லோகம். இந்த முதல் ஒரு ஸ்லோகம். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கா, சிவ சிவ. நான் எது இருந்தாலும் நமக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு சட்டுன்னு சிவசிவங்கிறோம். என்னோ ஒரு சிவசிவ அப்படிங்கிறோம். ஏன்னா மனசுக்கு ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு காரியம் நடந்துட்டுதானே சிவசிவாங்கிறோம். இங்க இருந்து இந்த எல்லாருக்கும் சகஜமான குழந்தை முதற்கொண்டு பெரியவாளை முதற்கொண்டு எல்லாருக்கும் ஏன்னா அந்த சமாச்சாரம் என்ன சிவசிவா, அதை பத்தி இன்னும் நினைக்காது அப்படின்னு. சிவசிவான்னா அது இது வரைக்கும் நினைச்சதோ அனுபவிச்ச ஒரு கஷ்டமோ அதனுடைய பிராயஷ்சித்த அர்த்தம் அது திரும்பி நமக்கு தோஷம் நமக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக சிவசிவான்னு சொல்றோம். அதுல இருந்து சிவங்கிற பதத்துக்கே மங்களம் அர்த்தம். சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சிவம்னு நிகண்டுல சொல்லியிருக்கு அமரத்துல. காமாட்சியோட கட்டாட்சம் கிடைச்சிட்டு தானா இந்த தோஷங்கள்லாம் இனிமே கிடைக்காது அப்படின்னு முதல்ல சிவசிவான்னு சொல்லிட்டார். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாः விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் பஷ்யந்தி சமம் காமாட்சி கடாட்சிதா புருஷாः. காமாட்சியினுடைய கட்டாட்சம் பூர்ணமாக கிடைத்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? பஷ்யந்தி சமம், சமமாக ஒன்றாக பார்ப்பார்கள். சமம்னா ஒன்றாக அர்த்தம். எதே ஒன்னா பாப்பா காமாட்சி கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள்லாம் விபினம் பவனம் பெரிய உப்பரிக்கைகள் வச்சு பெரிய மாடிகள்லாம் வச்ச வீடுகள் அரவணைகள் இருக்க, அந்த அரவணையும் சரி எங்கேயோ ஒரு காடும் சரி, இது ரெண்டும் ஒண்ணு. நமக்கு இதுல இருந்ததுனால ஒரு வசத்து, அங்கேயோ காட்டுல கிடந்தோம்னா அதனால அப்படி கிடக்கிறவேன்னு ஒரு குறை அது அவளுக்கு இருக்காது. அதில் சொன்ன விபினம் பவனம் இது சாமான்யமா இருக்கு இந்த திருஷ்டாந்தம். அது
மித்திரம் அமித்திரம். அமித்திரம்னா சத்ருக்கு பேரு, மித்திரம்னா ஸ்நேகிதனுக்கு பேரு. பரமசத்ருவா இருக்கிற இடத்துல பரமஸ்நேகிதனான ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டாயிடும். சத்ருங்கிறதே உலகத்துல அவளுக்கு தோணாது. எவன் இவனுக்கு பரமசத்ருவா இருக்கானோ அவனிடத்துல பரமமித்திரனாக அவனிடத்துல பாவனை உண்டாகும். அதுதான் காமாட்சி கட்டாட்சத்துக்கு இரண்டாவது அடையாளம். லோஷ்டஞ்ச யுகதி பிம்போஷ்டம். ரொம்ப காமம் ஜாஸ்தியா இருந்தானா ஒரு ஸ்திரீ புருஷால முத்தம் எடுக்கணும்னு தோணும். ஒரு காமத்தினுடைய ஒரு விகாரத்தை முதல்ல விசாரணம் அது. அப்போ பிம்போஷ்டம் உதடுன்னு அர்த்தம். அந்த காமத்தை உண்டு பண்ற ஒரு உதடு இருக்க, அந்த உதடும் ஓட்டாஞ்சொல்லியும் லோஷ்டம்னா அது பேரு. கீழே கிடக்கிற ஓட்டாஞ்சொல்லியும் ஒண்ணுன்னு தோணும். அதனால முத்தம் விட்டுக்கணும். அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப காமத்தை ரொம்ப ஜாஸ்தியா உண்டு பண்ற ஒரு பதார்த்தம் கூட ஒண்ணும் இல்லாத ஓட்டாஞ்சொல்லிக்கு சமானமாக அவனுக்கு தோணி போயிடும். அப்படின்னு இந்த மூணு திருஷ்டாந்தத்திலையும் மித்திரம் அமித்திரம் சொன்னதுனால கோபம் இருந்தானா சத்ருவனத்துல செய்தன்னு தோணுன்னு அவனுக்கு கோபம் அடியோட அத்துதுன்னு அர்த்தம். அப்புறம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம்ங்கிறதுனால காமம் அடியோட அத்துதுன்னு அர்த்தம். காமம், குரோதம், அதுக்கப்புறம் பயம்ங்கிறது மூணாவது. அதுக்கப்புறம் லோகம், மதம், ஆச்சரியம் நடக்க 6 ஷெட்டு இருக்குங்க கணக்கு பண்ணுவா. இது மூணுக்குள்ள அடக்கம் எல்லாம். இவனுக்கு காட்டு போனா சிங்கம் வந்துடுவேன், புலி வந்துடுவேன், கரடு விடுவேன், சாப்பாட்டு வேணும்ன்றது அப்படிங்கிறதெல்லாம் உடம்பு வலிக்குமே, பசி எடுக்குமே, இதெல்லாம் ஒரு பயம் தானே. அதனால அரவணை இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரின்னா இந்த உடம்பு 4 எண்ணம் விட்டு போச்சு, தேகத்துல 4 எண்ணம் விட்டு போச்சு. தேகத்துல வேதனை சகித்தவங்க மிக செய்வ துறை விளங்கன்னு வேதனை ஓங்கணும். நாமெல்லாம் ஒரு துறை இதுல இருந்து இறங்குறதுக்கு ஒரு பெரிய பிரவாகம் போச்சுன்னா ஒரு துறையெல்லாம் சௌக்கியமா இருக்கும். சைவம், வைஷ்ணவம், அம்பிகையினுடைய பக்தம், கணபதி பக்தம். கூட திருவள்ளுவர் சொல்றப்போ பற்றற்றான் பற்றை பற்றுகிறான். எவன் பற்று இல்லாதவனோ, உள்ள ஆசையும் காமமும் இல்லாதவனோ, நமக்கு ஆசை இல்லாம, நமக்கு காமம் இல்லாம, நமக்கு அசுத்தம் இல்லாம இருக்கணும்னா இன்னொன்னு இப்படி இருந்தா தானே அது நமக்கு பண்ண முடியும். நம்ம அதை பிடிச்சுட்டோம்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம மனசாகும். இப்ப யாரும் நிறைய ஒரு இங்கிலீஷ் வாசிச்சுட்டு ஒரு ஷேக்ஸ்பியர் கோல்ட் ஸ்மித் எழுதுறான், அதையே படிச்சுட்டு இருந்தானா இவன் எழுதுறப்ப அதே மாதிரி தான் வரும். உனக்கு எதை நினைக்கிறோமோ அப்படியே தான் வரும், தன்மையாக போயிடும் மனசு. அதே மாதிரி ஆசையே இல்லாமல், கோபமும் இல்லாமல், ஒரு சாந்தம், ஒரு அனுகிரகம், ஒரு கருணை, இதுதான் உருவமா இருக்க முடியாத ஒரு சாமியத்தர் இருந்தாருன்னா அவரையே நாம நினைச்சுட்டு இருந்தோம்னா அப்படி சாந்தமும் கருணையும் ஞானமும் நிறைஞ்சிருந்தாருன்னா ஒரு மூஞ்சி என்ன இருக்கும் அப்படி சொல்லிருக்க. இப்ப நம்மளுக்குள்ளேயே கொஞ்சம் சாந்தம் இருக்கு, கொஞ்சம் கருணை இருக்கிறதுக்கு அவர் மூஞ்சி என்ன இருக்கு, நம்ம காலம் என்ன இருக்கு, அவர்கள் நிறைஞ்சு வச்சிருந்தாலும் அவர் மூஞ்சி அவ்வளவு என்ன இருக்கும். அதான் எல்லாத்துக்குமே அந்த சாந்தமும் கருணையும் தைரியம் நிறைஞ்சு ஞானமும் இருந்தானா அப்படி ஒரு நிறைஞ்சு இருந்துட்டுதான் அந்த மூஞ்சி என்ன இருக்கும் அப்படின்னு தியானம் பண்ணி அதை அப்படியே தியானம் பண்ணி மகர்ஷியல் தியானத்துக்கு கொண்டு வந்தா. அந்த மகர்ஷியல் சிற்பிகளுக்கு அனுகிரகம் பண்ணினா, அவளுக்கு அவள் மந்திரோபதேசம் பண்ணினா, சிற்பிகளுக்கு முதற்கொண்டு அவளும் தியானம் பண்ணா. அவள் அப்படியே ரூபமாடி இருக்கா. அதான் நம்முடைய பெரியவாள் இதுல இப்ப எழுத மூஞ்சியெல்லாம் நோவல் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு துறையில இறங்கி அவன் தான் ஸ்தானம் பண்ணலாம். இந்த வேதநெறி இங்கதான் நம்ம மதத்துக்கு பேரு. தமிழ்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கா, வேதநெறி தரித்தவங்க. இந்த வேதநெறிங்கிறது வேத மாதான்னு பேரு. அந்த வேதத்துல சாட்சா அம்பிகையினுடைய ஒரு சரணத்தை தியானம் பண்ணணும். அதுதான் நமக்கு கதி. தாயார்தான் கதி குழந்தைக்கு. நம்ம எல்லாரும் குழந்தைகள். குழந்தைகள்ங்கிற எண்ணம் வந்துட்டுதானா காமம் வராது. தாயாருடைய சரணத்தை போய் பிடிச்சுன்னு நம்ம குழந்தையாவே இருக்கோம்னா அப்புறம் காமத்துக்கு இடம் இல்லை. காமத்துக்கு இடம் இல்லைன்னா கோபத்துக்கு இடம் இல்லை. கோபத்துக்கு இடம் இல்லைன்னா பயத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா காமத்துக்கு இடம் இல்லைன்னா எப்படி கோபத்துக்கு இடம் இல்லைன்னு கேட்டா, காமம்னா ஒரு ஆசை, நாம் இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுறோம், அது நடக்காதுன்னா கோபம் வரும். திரும்பி வரும். அதே பந்து நம்ம திரும்பி வர்றதுக்கு கோபம்னு போயிருது. அந்த காமத்துக்கு காமம் போய் அடிபட்டு திரும்பி வரப்போ அந்த பாவம் திரும்பி நம்மண்டே வந்து வரப்போ அதுக்கு கோபம்னு பேரு. கோபம்னா
நம்ம காலம் கொஞ்சம் சக்தி குறைச்சலா இருக்கிற இடத்துல கோபம் வரும் நமக்கு, நம்ம காலம் சக்தி ஜாஸ்தியா இருக்கிறதுல பயம் வந்துடும். அதில் இந்த கோபம் பயம் ரெண்டும் ஒண்ணுதான். காமம் தான் கோபம், கோபம் தான் பயம். அதில் கடைசியில் எல்லாம் காமம் ஒண்ணுதான். காமன் நிறுத்தி வேணும். அம்பாளுடைய சரணத்தில் தாயாருடைய சரணத்தில் போய் விழுந்துட்டு வேணா அப்போ அப்புறம் காமம் எல்லாம் மறந்து விடும் நமக்கு. வேணா இதுதான் நமக்கு சொல்லி தருது. அந்த தாயினுடைய கட்டாட்சம் நமக்கு பூர்ணமா இருக்கிறதுக்கு அது அப்படியே நம்ம சரணா மனசுல நினைச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, நமக்கு தேகம் நாங்கிற பயத்தினால ஏற்பட்ட பயம் இருக்கே, அந்த பயம் இருக்காது. முதல்ல என்ன, அதான் விபினம் பவனம் காடும் ஒண்ணும். அப்ப பயம் இல்லாதவனுக்கு தான் மாளிகையும் காடும் ஒன்னா இருக்கும். பயமே இல்லை. பயங்கிறது எதனால வருது? கோபத்துல இருந்துதான். கோபம் தான் பயங்கர உருவத்தை எடுக்கிறது. அடுத்தது கோபம் இருக்காது. மித்திரம் அமித்திரம் எவ்வளவு சத்ருவா இருந்தாலும் அந்த சத்ருவை சம்ஹாரம் பண்ணலாம், சிக்ஷை பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். சாஸ்திரத்துல எது சொல்லிருக்கோ எல்லாம் பண்ணலாம். ரொம்ப அன்போட செய்யணும். எல்லாம் எது பண்ணாலும் சாஸ்திரம் உனக்கு எது சொல்றதோ வேலை எது சொல்றதோ அதை பண்ணு. ஆனா கோபத்தோட பண்ணாதே, காமத்தோட பண்ணாது. அதான் சொல்றது கீதை. அவனவனுக்கு செய்ய வேண்டிய கடவுள் அதை செய்தான் ஆகணும். அது கட்டது நல்லதுங்கிறது யோஜனை பண்ண வேண்டானே. எது செய்தாலும் சொன்னதை செய். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை காரியாகாரிய விவஸ்திதம். இது காரியம், இது காரியம் செய்யணும் செய்ய வேண்டாங்கிறதுக்கு சாஸ்திரத்தை அது மேல பாரம் போட்டுடு. ஆனா பண்றத மாத்திரம் காமமோ கோபமோ இது ரெண்டுக்கும் பயமோ இது மூணுக்கும் வசப்பட்டு ஒன்னும் செய்யாதே அப்படிங்கிறது ஒண்ணுதான் கீதை சொல்றது. கீதை சொல்றது ஹிம்சை சொல்றது, ஹிம்சையும் சொல்றது, அஹிம்சையும் சொல்றது. அஹிம்சை ஒன்னாண்டு சேர்ந்தது அஹிம்சை, ஹிம்சை ஒன்னாண்டு சேர்ந்தது ஹிம்சை. எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும் கீதை சொல்றது. ரச காரியம் நைத்ததே காரியமே இல்லடாப்பா அப்பேற்பட்ட நிலைமை அடைஞ்சவனுக்குன்னார். நீ என்னடா அண்ணா தஸ்மாத் யுத்தஸ்த வரதா ஐடான்னாரு. ரெண்டும் சொல்றாரு கீதையில. ஆனா பின்ன சொல்றதுன்னா ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி சொல்றார். பயத்துக்காக ஒரு காரியம் செய்யாத, ஒரு ஆசைக்காக ஒரு காரியம் செய்யாத, ஒரு அபிமானத்துக்காக நம்மதுங்கிற ஒரு அகம்பாவத்துக்காக ஒரு காரியம் செய்யாத அப்படின்ட்டு இதெல்லாம் மாத்திரம் ஒழிச்சிடும் அப்படின்னு. இதெல்லாம் தான் அழுக்கு. நமக்கு நாம் சுத்தமா இருக்கணுமானா நமக்கு காமம் உண்டாருதா கோபம் வருதா ரெண்டையும் பரிசு பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா தான் அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைச்சதுன்னு தீர்மானம் பண்ணணும். அது நமக்கு இன்னும் சரியா வரலன்னா திரும்பி அம்பாளை சரணாகதி பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக தான் சாப்பிடணும். சாப்பிட போற இந்த காரியம் இல்லைன்னா சாப்பிட வேண்டாம் இருக்கலாம். அவங்க வீட்டு இருந்தாலும் திருண்டு இருந்தாலும் நம்மளாம் அவங்க சாப்பாட போக வேண்டியதில்லை, நாமும் சாப்பிட வேண்டியதில்லை, வீடு கட்ட வேண்டியதில்லை. வீடு கட்டுறேன் சாப்பிட்றேன் துணி வாங்கிக்கிறேன்னா நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் உடம்பு வளர்க்க போறேன். உடம்பு இதுக்காக வளர்க்கலாம். அம்பாளுடைய சன்னத்தியானம் பண்ணி உன்னை சாரத்துக்குள்ள சுத்தம் பண்ணிக்கலாம். சாந்தமாய் நிலைஞ்சிருந்து அம்பாளுடைய கடாட்சம் பூர்த்தி ஆயிட்டுதுன்னு அப்புறம் செத்து போனா அப்பதான் பூர்ணமாச்சுன்னு அர்த்தம். இருக்கு நாம் இத்தனை பேரும் உடம்பு கொடுத்துருக்கு, மனசு கொடுத்துருக்கார், கை கொடுத்துருக்கார், புத்தி கொடுத்துருக்கார் சுவாமி. இவ்வளவும் ஒத்தராவது நாம் பூர்ணமாகலையே. எல்லாம் பாவத்தோட தானே சாரம். இப்படி கதை மாத்திரம் கேட்கிறவன் வீணா தானே போறது அப்படின்னு நமக்கு தோன்றது. அப்ப என்னத்துக்கு காமம்? என்னத்துக்கு? ஒரு சரீரம் பிறக்கிறதுக்கு. அதனால காமம்னா நாம் சுகத்தை நினைக்கிறது நாம் நினைக்கிறோம். அதுவும் ஏமாத்தம் தான். இன்னொரு ஜீவம் ஒரு சரீரத்தை எடுக்கிறதுக்காக நமக்கு ஒரு காமத்தை கொடுத்து நமக்கு ஒரு சுகம் நினைச்சிருந்து அதுல இருந்து இன்னொரு சரீரம் உண்டாரு. அந்த சரீரம் உண்டானா அந்த ஜீவன் அதுல இருந்து அது கொஞ்சம் க்ஷேமத்தை அடையிறதுக்கு வழி உண்டாகும். ஆனா க்ஷேமத்தை அடைய காணமே எல்லாம் விழாத்தானே போறோம். இவ்வளவு என்ன நாக்கு இருக்கு, வாக்கு இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, இவ்வளவு இருக்கு. கடைசியில் இவ்வளவையும் பாவத்தை உண்டாடுறது தான் நம்ம சம்பாதிச்சு இவ்வளவு பேரும் பாவத்தோட சாரம். ஒத்தராவது காமக்கோசமோ பயமோ இதுகளை மீறி அம்பாளுடைய கடாட்சத்துக்கு போடணும் பெற்று பூர்ண நிலையை ஒத்தரம் அடைஞ்சு நாம் சாகலியே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் பட வேண்டாம். இப்போ ஒரு மாமரத்தை எடுத்துட்டா ஒரு மாமரத்துல எவ்வளவு விர ஒரு பழம் இருக்கு, அதுல விரை இருக்கு. நல்லா காய்க்கிற ஒரு மாமரத்துல சாதாரணமா ஒரு 300-400 மாங்கொட்டை அதுல உண்டாடுது. கொட்டையினுடைய பிரயோஜனம் என்ன? மரமா உண்டாடுறதுக்கு தானே. எத்தனை கொட்டை உண்டாடுறதோ எவ்வளவு விருட்சங்கள்ல அவ்வளவு மரம் ஆயிடுறதோ. மரம் ஆச்சுன்னா இடம் பூர்வ உலகத்துல ஒரு மாமரத்துக்கே போறாது உலகம் முழுக்க. அந்த மாதிரி எத்தனையோ கோடி கோடி இருக்கு. அதுல இவ்வளவு உண்டானாத்தான் நிறைய உண்டாகி இவனா போய் மக்கி போய் இவனா போய் இப்படி போய் அப்படி நிறைய கணக்கு வழக்கு இல்லாம உண்டு பண்ணிட்டு இருந்தா தான் அதுல ஒன்னும் விழுந்து அது ஒரு நல்ல வரமா இருந்தா அநேகம் பேருக்கு ஒரு மாதுரியத்தை கொடுத்து லோகத்துக்கு புஷ்டியை கொடுக்கும். நாமெல்லாம் இப்படி பேர் உணப்பனாலும் பாதம் இல்லை.
ஆறான ஒரு தலைமுறையில ஒரு மகாங்கிரக ஒருத்தர் இருக்கா. எல்லாரும் பூர்ணமாகணும். நம்ம அது அம்பாளுடைய சரணம் தான் அது காரணம். பூர்ணம் வரது தாயார் எழுதுறதுனா இன்னும் கொஞ்சம் சாந்தப்படுத்தணும் நம்ம. அந்த மாதிரி ஒரு பூர்ண நிலை நான் வரைஞ்சதுக்கு அப்புறம் சாவே கிடையாது. அதுக்கப்புறம் ஏற்படுற மரணத்துக்கு மரணம்னு பேர் இல்லை. அதுக்கு அமிர்தம்னு பேர். அதுக்கு சாகாதவன் அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் பிறக்க போறது இல்லையா, அதுவும் பிறந்தாலும் சாப்பிடுவான். மரணத்தை அதோட நிறுத்தி விட்டான். இதோட சரி, மரணம் அதுக்கப்புறம் இல்லை, அமிர்தம்னு அதுக்குதான் பேர். அமிர்தமா இருக்குன்னு சொல்றான். திருப்பா இருக்கு தானே, அது இல்லை அமிர்தம். மிருதம் இல்லை, இனிமே மரணம் கிடையாதுன்னு அர்த்தம். அதான் அமிர்தம்னு பேரு. ஏன்னா அந்த மாதிரி பரிபூர்ணம் வர்றதுன்னா என்ன அர்த்தம்? இதான் பரிசு ஏற்றுக்கணும். உரைச்சு பார்க்கற வேண்டிய அந்த மாதிரி எதுக்கு கொண்டு வைக்கணும். பயம் கொண்ட சாமான நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம் சிரிச்சுட்டு. அதே மாதிரி காமத்துண் கொண்ட சாமான, கோபத்துண் கொண்ட சாமான நம்ம அவமானப்படுத்துறோம், நம்ம விஷயத்தை நம்ம வெய்யறோம். அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். சந்தோஷமா இருக்கா, கோபம் வருதா அப்படின்னு பரிசு பண்ணி வரணும். சாப்பாடுக்கு, உத்தியோகத்துக்காக, சம்பளத்துக்காக என்ன பண்றோம்? இந்த ஒரு காரியம் இல்லைன்னா இதெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு காரியம் இருந்தாதான் நான் பண்ற காரியங்கள்லாம் அவசியம். மதம் ஒண்ணு அவசியம். மதம்னு பேர் இருக்கு, மதம்னு பேரே இல்லை. இதுக்கெல்லாம் அம்பாளுடைய சரண தியானம்னு அர்த்தம். இது சரண தியானத்தை பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். அந்த சரண தியானத்தை நாம் பண்ணினோம்னா நாம் நிறைஞ்சு இருக்கலாம். நிறைஞ்சு போய் அம்பாளுடைய சரணத்தை தியானம் பண்ணி அப்படித்தான் நம்முடைய இந்த உயிர் உடல்ல இருந்து பிரியறது. அப்படி பிரியணும். அதுக்கு வேண்டிய காரியம் தான் நாமெல்லாம் நிச்சயம் செய்யணும். இப்போ பெரிய கோவில் எல்லாம், சிலாசாசனம் எழுதுகிற கோவில் எல்லாம் பாரதம் வாசிக்கிறது காணும். இப்போ கிராம தேவதைகளுடைய கோவில்ல, கிராம ரக்ஷா தேவதைகளுடைய கோவில்ல பாரதம் இருக்கணும். இப்போ அதுதான் பாக்கி இருக்கு. ஆனா எந்த கோவில்ல சிலாசாசனம் எழுதிருக்கோ அந்த கோவில்ல பாரதம் வாசிக்கிறது காணும். இப்போ ஆனால் இருக்கு, கோவில்ல பாரதம் வாசிக்கிறதுங்கிறது இருக்கு. கிராம ரக்ஷா தேவதைகளுடைய கோவில்ல மாத்திரம் அது அதிகமாக உத்தரவு செய்யாத கோவில். அந்த கோவிலில் மாத்திரம் ரொம்ப பாரதம் வாசிக்கிறதா. அந்த வாசிக்கிறதுக்கு இப்போ சாமானிய சினிமாவுக்கு போற கூட்டத்துக்காரங்க இன்னும் அதிகமாக கூட இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல கூட போயிட்டு இருக்குன்னா, பழைய காலத்துல ஜனங்களுக்கு வேற வழியே இல்லையே. ஒரு நல்லது கேட்கணும்னா அந்த மாதிரி பாரதம் கேட்கறது தானே போய் ஆகணும். அவ்வளவு ஜனங்கள் அதுதான் போய் ஆகணும். இந்த மாதிரி பாரதம் வாசிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி 1500 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற செப்பரேட்ல முதற்கொண்டு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒரு இந்த கோவிலையும் பாரதம் வாசிக்கிறது நம்ம எழுதி வச்சிருக்கிறதுனால அந்த பாரதத்தில் என்ன இருக்கு? பொறுமைங்கிறதுக்கு தர்மராஜா இருக்கார், தர்மபுத்திரர். சத்தியமான பிரதிஜைங்கிறதுக்கு பீஷ்மர் இருக்கார். தானம்ங்கிறதுக்கு கர்ணா இருக்கான். கண்ணியம்ங்கிறதுக்கு அர்ஜுனன் இருக்கான். அதே ராமாயணத்துல இருந்தா பர்த்தா எந்த காட்டுக்கு போனாலும், எந்த முள்ளுக்கு போனாலும், எந்த ராட்சசனோ, எந்த மிருகமோ எதனுடைய போனாலும் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அங்கனோடு இருக்கிறதா நமக்கு இங்க முடியாத ஒரு ஸ்திரீகளுடைய தர்மம். அதான் உத்தமமான ஒரு ஸ்திரீகளுடைய தர்மங்கிறத காட்டுறதுக்கு சீதை இருக்கான். அதே மாதிரி அவனுடைய ராவனுக்கு நேர் விரோதியாக ராவணனுக்கு அதுக்கு குறைவில்லாம மகாபதிவரையா இருக்க மந்தோதரி இருக்க. இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு ஆத்மாக்களுடைய ஒரு ஞாபகமானது அடிக்கடி சகலமா படிச்சவனுக்கோ படிக்காதவனுக்கோ எல்லாருக்கும் காலையில் விழுந்துதே இருந்ததுதானே. நம்மளால இப்படி நடக்க முடியாத போனாலும் இதுதான் உண்மையான நிலை. இதுதான் அந்த மாதிரி அவளை ஸ்மரிச்சாலாவது நம்ம பாவம் போகும். கால வரையில் இப்பேற்பட்ட புண்ணிய புருஷால ஸ்மரிச்சாலாவது நமக்கு பாவம் போகுங்கிற எண்ணம் சகல ஜனங்களுக்கும் இருந்திருக்கு. இது பாரதம் ஆக்கியானம் கிருபையா முனினா கிருதம். அந்த முனி யாருன்னா வியாசர். நாம் வியாசரை பத்தி ஸ்தோத்திரம் இல்லை இருக்கோம். சரதனா நாராயண நமஸ்கிருத்திய நரஞ்சீவி நரோத்தமம் தேவீம் சரஸ்வீம் வியாசம் அதோ ஜெயமதிய. ஜாவாவுக்கு கிழக்க பாலின்னு ஒரு தீவு. அந்த தீவுல இன்னும் கொஞ்சம் சமஸ்கிருத புஸ்தகங்கள், ஆகம கிரந்தங்கள், சில புராண கிரந்தங்கள், சில ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜீவிச்சுட்டு இருக்கு. அங்க அந்த நாட்டு அக்ஷரத்துல அந்த நாட்டு பாஷையில வச்சுட்டு இருக்கா. அந்த புஸ்தகங்கள்ல சிலது பிரெஞ்சு தேசத்துல இருந்து ரொம்ப இதுல ஸ்ரத்த எடுத்துட்டு அதுல ரொம்ப அபிஜானா இருந்து நிபுணர் இருந்த போய் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ணி அதை பரவலாராஜா வச்சு போட்டிருந்தார். அதுல வியாசருக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமல கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. வியாசருடைய முககமலத்திலிருந்து உண்டான ஒரு வாங்மயமான அமிர்தத்தை தான் லோகம் முழுக்க காதனால அப்படியே பரிசுன்னு இருக்கு.
அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். ரெண்டாவது நம்ம தேசத்துல இல்லாமல் அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் விஷ்ணு புராணத்தை பார்த்தா மங்கள ஸ்லோகத்தில் அது இருக்கு. அங்கே கிடைச்ச ஸ்லோகம் நம்ம இதில் இருக்கு. ஜெயதி பராசர சூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச எஸ்ய ஆஸ்ய கமல விழித்தும் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. அவரை பற்றி தான் கிருப்பையா முனினா கிருத்தம். அன்னைக்கு அவர் எழுதின மகாபாரதத்தை ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு கோவிலையும் வச்சு வாசிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கும் நமக்கு ஒவ்வொரு கோவில் எங்கெங்க சிவன் கோவில் பெருமா கோவில் இல்லாத ஊர்ல எல்லாம் அந்த மகாபாரதம் இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்க. அது நிறைய வாசிச்சு ஜனங்கள் கேட்டுன்ற சமயத்துல நாமெல்லாம் இப்படி இருக்கணும் நினைவு இருக்கிறதுனாலதான் உயர்ந்த ஒரு தர்மம், உயர்ந்த ஒரு நீதி இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தர்மம் நீதி ரெண்டும் சேர்ந்துதான் பண்பாடு பண்புன்னு தமிழ்ல சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம். நீதியும் தர்மமும் சேர்ந்துதான் பண்பாடுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு நிலைமை இருந்ததுக்கு என்னடா காரணம்னா, அதனால இப்ப கலைக்கிறதுக்கும் பலர்றதுக்கும் எத்தனையோ ஏற்பாடுகள் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னென்னமோ இருக்கு. அது இருக்கட்டும், அதை போய் எடுக்கிறதுக்குன்னா நம்மளால ஒத்தலால முடியாது. இருக்கிறதாவது அழியாம இருக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும். நம்மளால ஆன பிரயத்தனம் ஒரு நாள் ஏதாவது முடியுமா சாத்தியமாவான்னா சொல்பமோப்பிய சர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். ஏதோ பண்ணிட்டே போவோம். இன்னும் தூங்கிட்டு உட்காந்துருக்கிறத காட்டலாம். இன்னும் நமக்கு சுவாமி கைகால் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ஆளுருக்கார். அதுக்கெல்லாம் சக்தியும் புத்தியும் இருக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சத்காரியம் பண்ணணும். அவருக்கே ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணணும். சொல்பமோப்பிய சர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்னு நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிங் தாத கச்சதி. நல்ல காரியம் பண்ணினான்னா அவங்க ஒரு நாளும் அது கழிவு வராது. அப்படிங்கிறதுனால நம்ம உத்தரவும் லஞ்சமே வாங்கக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு எத்தனை பெரிய ஹரிச்சந்திர நாடகம் எழுதி வச்சிருக்கா. பொய்யே சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதத்துல. அதுக்கு எத்தனை அத்தியாயம் ஹரிச்சந்திர புராணம். அதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சத்தியத்தை விட மாட்டான்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு மகான்களுடைய புண்ணியபுருஷாளுடைய ஒரு சரித்திரங்கள்லாம் ஜனங்களுக்கு நமக்கு அப்பப்போ ஸ்மரணம் இருந்ததுன்னா நினைவுக்கு வந்ததுன்னா இவ்வளவு கீழ்த்தரத்துல நாம் இன்னும் போயிட்டு இருக்காம ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்ம ரட்சிக்கலாம். சத்சங்கம்னு பேரு. துசங்கத்தை நிவர்த்தி பண்றது சத்சங்கம் வேணும். துசங்கம் சகஜம் லோகத்துல. அதுக்கு மாத்து சத்சங்கம் நமக்கு வேணும். சத்சங்கம்ங்கிறது இப்ப உயிரோடு இருக்கிறவாளோட பழகிறதுங்கிறது ஒரு சத்சங்கம். எப்பவும் சாஸ்வதமான ஒரு புண்ணியகீர்த்தியா இருக்க முடியாத மகான்களுடைய வாக்குகள்னால அவளை ஸ்மரணம் பண்ணிட்டு அவளை சச்சரித்திரத்தை பண்ணிட்டு போனா அதுவே ஒரு பெரிய சத்சங்கம், மானசிகமான சத்சங்கம். இது சிரவணத்தினால. மகேந்திரவர்மன் ஒரு பல்லவன் பரிகாசமா ஒரு பிரஹசனம் பரிகாசம் பண்ற மாதிரி அனைத்துவங்களே பரிகாச ரூபமாக காட்டி விடுறது அநேக நாடகங்கள்ல. அதுல மொத்த விலாச பிரஹசனம்னு மகேந்திரவர்மன் எழுதியிருக்கான். அதுல என்ன எழுதியிருக்கான், இப்ப நமக்கு மாத்திரம் இல்ல பௌத்தாளுக்கெல்லாம் ஒரு தத்துவம் புத்த மதத்துல அநேகம் இருக்க. அதில் இருக்கிற தத்துவங்கள்லாம் கூட மகாபாரதத்தில் இருக்கிற தத்துவம் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அந்த மாதிரி மகாபாரதத்துவம் தாங்கப்பா புத்தாளத்துல இருக்கிற தத்துவமாக வச்சுருக்கிறது கூட மகாபாரதத்துவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பவே மகாபாரதம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவும் நம்முடைய சத்தியத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் ஜனங்கள் மனசு கலையாம இருக்கிறதுக்கு காரணம் மகாபாரதம் தான் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும். இது சிரவணத்தினால. தர்சனத்தினால அது ஒரு ஞாபகத்தை கொண்டு பண்ணும். தரிசனத்தான் அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனையோ விவகாரங்கள் வருது, தப்பு வருது, நாம உள்ள என்னமோ தப்பு எண்ணங்கள்லாம் நமக்கு உண்டாயிட்டு இருக்குது. ஈர்ஷ்ய காமாதிகள்லாம் அது வேற தப்பெண்ணம் உண்டாயிட்டு இருக்கு. வெளியில சென்றகள்லாம் வேற தப்பெண்ணம் உண்டாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம். இதெல்லாம் அழுக்கு. இதெல்லாம் போட்டு அலம்புறதுக்கு சர்ஷா சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் நினைச்சோம்னா அதுதான் அதுக்கு தீர்த்தம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் மலத்தெல்லாம் அலம்புறதுக்கு அந்த ஈஸ்வரன் நினைப்பு வரணுமே நமக்கு. அது எப்படி வரும்? அதுக்குன்னு அதுக்காக 2 மானியம் விட்டு 2 பஜனை மடம் வச்சு அதுக்காக 2 காலத்துக்கு கொட்டின்னு சொன்னா ஜீவனத்துக்காக கொட்டின்னு இருப்போம். அதுவும் வாஸ்தவமா ஈஸ்வர ஸ்மரணம் வர ஜீவனத்துக்காக செய்யற காலத்துல ஜீவனத்துக்காக இல்லாம சேவா நமக்கு ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் வர்றதுக்கு சகல பாமர ஜனங்கள் முதற்கும் ஈஸ்வர ஸ்மரணம் வர்றதுக்கு
எனக்கு தோணுது எல்லாத்தையும் காட்டிலும், எல்லா புஸ்தகம் சாஸ்திரம் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு கோபுரத்தை பார்த்தா உடனே சுவாமியோட ஞாபகம் வந்துடும். அந்த கோபுரத்துக்கு எந்த மாதிரி இருந்ததான சாந்தமான ஒரு பாவம் வரும் ஹிருதயத்துல, அந்த மாதிரி சில்ப சாஸ்திரத்தில் வச்சு ஒரு கோபுராதிகளும் மண்டபாதிகளும் பிராகாராதிகளும் விட்டு அந்த ஒரு நியமத்துக்கு எங்கேயோ ரயில் போயிட்டு இருந்தா கூட ஓடுறது வந்தோம்னா நமக்கு ஈஸ்வரன் அந்த க்ஷணமாவது வருது. அதான் காமம். அதான் சொல்ற, ஒரு பந்து அடிச்சோம்னா செவ்வறு இல்லாதவனா நீங்கள பந்து போயிடும். ஒரு பக்கத்துல செவ்வறு இருந்து தடுத்துட்டு தானே. அதனால அதுக்கு சில்பசாஸ்திரத்துல ஈஸ்வர சாநித்தியம் உள்ள ரீதியில எப்படி கட்டுறது ரீதி ஏற்படுறது. அப்ப ஈஸ்வர சாநித்தியம் வருவானே, சகல ஜனங்களும் ஈஸ்வர ஸ்மரணம் வரதுக்கு 2 க்ஷணம் ஈஸ்வர ஸ்மரணம் தானே. பாக்கி காலத்தில் நான் தப்பான எண்ணத்தினுடைய அலம்புறதுக்கு ஒண்ணும் அந்த 2 க்ஷணம் கட்டணம் எல்லாம் இருக்கிறது நமக்கு. அதான் லாபமா சொல்லிப்போம் அந்த கௌரவ ஆகிறப்போ. அதுக்கப்புறம் பிரவൃத்தி உள்ள போய் வேற தரிசனம் விக்கிரசனம் ஜீவமங்கள விக்கிரகத்தை தரிசனம் பண்றது, அதுக்கப்புறம் சாஸ்திர நியமத்தோடு வருஷது. அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல ஏதோ மகான்களுடைய ஒரு தபஸையும், பெரிய மகான்கள் அவள் சித்தத்தை நிகிரகம் பண்ணி அடக்கி ஈஸ்வரனுடைய சரணாரவிந்தங்களை வச்சு அப்பேற்பட்டவாள் ஒரு பிரார்த்தனை பண்ணினாலனா அது நம்ம பேர்ல இன்னும் பிரார்த்தனை பண்றதுக்காக சக்தி. நமக்கு 2 வருஷம் கூட பிரார்த்தனை பண்றதுக்கு சக்தி இல்லை, சந்திர புத்தி இருக்கு. அப்பேற்பட்ட மகான்கள் ஆளுகளோ தேவதைகளோ அவள் எல்லாரும் அவளு ஈஸ்வரனுக்கு என்னுடைய ஹிருதயத்தை அடக்கி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லாரும் கலியுகிறோம். அவளும் வேற கதி இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு 4 இடத்துல பின்னாடி அனுபவிக்கும் அவன் எவ்வளவு அப்படின்னாலும் நிறுத்தி மகாட்சத்திரங்கள் அந்த இடத்துல அது அவள் ஏற்றி வச்சவளை கொஞ்சம் தூண்டி விடுறது நமக்கு அந்த ஒரு அனுபவத்தை விதானங்கள் மந்திரங்கள் இதோட அந்த அந்த சிவம் அதுல ஒரு சிரவணம், மகாபாரத ஒரு சக்கதா சிரவணம், இது 3 இருந்துதான் இப்போ நம்பிக்கும் எல்லாருக்கும் அது எடுத்தாட்டுன்னு சொல்றது. மகான்கள் ஒரு ஸ்மரணம் வரத்துக்கு ஆராதிப்பதும் கதைகளும் அவள் அவள் நம்ம தலைமுறையோட போடும் இந்த ஜீவனம்னு அவளுக்கு தோண முடியாது. யாரும் ஈஸ்வரத்துல ஆராதிச்சிருக்காளோ அவளுக்கு நம்ம ரொம்ப மதிப்பு குறைஞ்சு இதோட தொலைச்சுடுவோம், இவன் நம்ம பையன் எங்கேயாவது டைப் அடிச்சுன்னு போகட்டும் அப்படின்னு இவளுக்கு தோணாம இருக்க முடியாகவும் இருக்கும். சம்பிரதாயமா வந்ததோட கூட மூலசாஸ்திரங்கள் என்னவா இருக்கு அதை அனுசரிச்சு நாம் பண்றோமா அப்படின்னு மூலசாஸ்திர பரிசீலனத்தோட அவள் இப்ப சம்பிரதாயம் மூல ஒத்து பார்த்து அவளுடைய சந்ததிகளும் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை, சாஸ்திரியமான சிற்பத்தை வளர்க்க முடியாகும். அதெல்லாம் நாம் எல்லாரும் பண்ணணும். நாம் எல்லாரும் பண்றதுக்காட்டிலும் பாரம், அதிகமான பாரம். இப்ப இந்த தலைமுறை யாரு ஈஸ்வர ஆகம பிரகாரம் ஈஸ்வர ஆராதனம் பண்றாளோ, அந்த சிற்பிகளுக்காளோ பாரத பிரவசனம் பண்றாளோ அவளுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. அதனால என்ன சிரமமா இருந்தாலும் பிரச்சார பரியாசம் பண்ணாலும் அதெல்லாம் ஏற்றுண்டு நாம் ஏதோ ஈஸ்வரனுக்கு நாம் மனசாட்சியை அனுசரிச்சு நாம் என்ன செய்யணும், நம்ம அம்சமும் இப்படி இருக்கணும். எந்த கஷ்டப்பட்டாலும் இந்த பிராச்சீனமான தார்மீகமான ஒரு கிரமத்தில இருந்து வரப்படாது இந்த அம்சமானது. ஏதோ பாக்கி புத்தி உள்ளவளும் இதுக்கு சகாயம் பண்ணணும், அர்த்தம் உள்ளவளும் சகாயம் பண்ணணும். அர்த்தம் புத்திமான்கள் அந்த வம்ச பரம்பரையா இருக்கிறவா இவ எல்லாரும் கூடி சகாயம் பண்ணி ஈஸ்வரனுடைய ஞாபகத்தையும் ஈஸ்வரனுடைய சாநித்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களையும் அதே மாதிரி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதைகளையும் மறையாமல் இருக்கும்படியா செய்து அது நல்லா கிரகமா மனசுல போட்டுட்டு தானே அப்புறம் தானா இதுல ருச்சி குறைஞ்சு போயிடும். இப்ப என்னென்னமோ நவீனங்கள்லாம் வந்திருக்க அதுல ருச்சிங்கிறது இதெல்லாம் இல்லாதனாலதான் அதுல ருச்சி போறது. இதுல நல்ல ருச்சி வந்துட்டு தானா, சத்ருச்சி வந்துட்டு தானா சத்சங்கத்து நிசங்கத்துன்னு சொல்ற மாதிரி சத்சங்கம் தானே இதுல தான் அசங்கமானது தானா குறைஞ்சிடும். இது அப்புறம் துர்வாசனைகளுக்கு மனசு போகாது தானே. அதை நாம் திருடப்படுத்தணும், நம்ம சித்தப்படுத்திக்கணும், நம்ம எல்லாரையும் நாம் சித்தப்படுத்திக்கணும். அவனை நம்ம வரைக்கணும்னு சொல்லுனா நமக்கு என்ன நாமத்தை சொல்லிட்டு இருந்தா ஒரு கோடி காட்டியிருக்கா பெரிய எல்லாரும் போகேந்திரால்
பெரிய பரமபக்தனா இருந்தாலும் சரி, பிரபத்தி பண்ணவனா இருந்தாலும் சரி, பெரிய நீ ஞானியா இருந்தாலும் சரி, பிரம்மசாட்சாத்காரம் அடைஞ்சு சமாதியிலே நிஷ்டனா இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் இந்த இதுல உனக்கு ருச்சி இது ஊறி 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 இந்த அமிர்தத்தை நீ பானம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று கடைசியில தீர்மானம் பண்ணி அவ்வளவு இந்த 2 நாம எழுத்து இருக்க முடியாத ராமாவோ சிவநாமாவோ அது வேணா சிவா அப்படின்னுட்டு அந்த 2 எழுத்து இருக்கு. அந்த 2 எழுத்துக்கு நிறைய கிரந்தங்கள் எழுதி இது 2 தான் தாரகம்னு. தாரகம்னா அவங்க தாண்ட விடுறது, பாபத்துல இருந்து தாண்ட விடுறது, சம்சாரத்துல இருந்து துக்கத்துல இருந்து தாண்ட விடுறது. துக்கத்துல இருந்து தாண்ட விட்டா சரி, வாழ விடாது. பாபத்துல இருந்து தாண்ட விட்டா பொருளுக்கு. அதனால அதுக்கு சில்பசாஸ்திரத்துல ஈஸ்வர சாநித்தியம் உள்ள ரீதியில எப்படி கட்டுறதுடைய ரீதி ஏற்படுறது. அப்ப ஈஸ்வர சாநித்தியம் வருவானே சகல ஜனங்களும் ஈஸ்வர ஸ்மரணம் வரதுக்கு 2 ஸ்மரணம் ஈஸ்வர ஸ்மரணம் தானே. பாக்கி காலத்தில் நாம் தப்பான எண்ணத்தினுடைய அலம்புறதுக்கு ஒண்ணும் அந்த 2 க்ஷணம் கட்டணம் எல்லாம் இருக்கிறது நமக்கு. அதான் லாபமா சொல்லிப்போம் அந்த கௌரவ ஆகிறப்போ அதுக்கப்புறம் பிரவൃத்தி உள்ள போய் வேற தரிசனம் வித்தியாசம் ஜீவனங்களை விக்கிரகத்தை தரிசனம் பண்றது, அது கூட சாஸ்திர நியமத்தோடு வருஷது. அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல ஏதோ மகான்களுடைய ஒரு தபஸையும் பெரிய மகான்கள் அவள் சித்தத்தை நிகிரகம் பண்ணி அடக்கி ஈஸ்வரனுடைய சரணாரவிந்தங்களை வச்சு அப்பேற்பட்டவாள் ஒரு பிரார்த்தனை பண்ணினாலனா அது நம்ம பேர்ல இன்னும் பிரார்த்தனை பண்றதுக்காக சக்தி நமக்கு 2 வருஷம் கூட பிரார்த்தனை பண்றதுக்கு சக்தி இல்லை, சந்திர புத்தி இருக்கு. அப்பேற்பட்ட மகான்கள் ஆளுகளோ தேவதைகளோ அவள் எல்லாரும் அவள் ஈஸ்வரனுக்கு என்னுடைய ஹிருதயத்தை அடக்கி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லாரும் கலியுகிறோம். அவளும் வேற கதி இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு 4 இடத்துல பின்னாடி அனுபவிக்கும் அவள் எவ்வளவு அப்படின்னாலும் நிறுத்தி மகாட்சத்திரங்கள் இப்படி அந்த இடத்துல அது அவள் ஏற்றி வச்சவளை கொஞ்சம் தூண்டி விடுறது நமக்கு அந்த ஒரு அனுபவத்தை விதானங்கள் மந்திரங்கள் இதோட அந்த அந்த சிவம் அது ஒரு சிரவணம் மகாபாரத ஒரு சக்கதா சிரவணம் இது 3 இருந்துதான் இப்போ நம்பிக்கும் எல்லாருக்கும் அது எடுத்தாட்டுன்னு சொல்றது. மகான்கள் ஒரு ஸ்மரணம் வரத்துக்கு ஆராதிப்பதும் கதைகளோ அவள் அவளை நம்ம தலைமுறையோட போடும் இந்த ஜீவனம்னு அவளுக்கு தோண முடியாது. யாரா ஈஸ்வரத்துல ஆராதிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு நம்ம ரொம்ப மதிப்பு குறைஞ்சு இதோ தொலைச்சுடுவோம், இவன் நம்ம பையன் எங்கேயாவது டைப் அடிச்சுன்னு போகட்டும் அப்படின்னு இவளுக்கு தோணாம இருக்க முடியாகவும் இருக்கும். சம்பிரதாயமா வந்ததோட கூட மூலசாஸ்திரங்கள் என்னவா இருக்கு அதை அனுசரிச்சு நாம் பண்றோமா அப்படின்னு மூலசாஸ்திர பரிசீலனத்தோட அவளுக்கு சம்பிரதாயம் மூல ஒத்து பார்த்து அவளுடைய சந்ததிகளும் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை சாஸ்திரியமான சிற்பத்தை வளர்க்க முடியாகும். அதெல்லாம் நாம் எல்லாரும் பண்ணணும். நாம் எல்லாரும் பண்றதுக்காட்டிலும் பாரம் அதிகமான பாரம். இப்ப இந்த தலைமுறை யாரு ஈஸ்வர ஆகம பிரகாரம் ஈஸ்வர ஆராதனம் பண்றாளோ அந்த சிற்பிகள் இருக்காளோ பாரத பிரவசனம் பண்றாளோ அவளுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. அதனால என்ன சிரமமா இருந்தாலும் பொறுத்தவரை பரியாசம் பண்ணாலும் அதெல்லாம் ஏற்றுண்டு நாம் ஏதோ ஈஸ்வரனுக்கு நாம் மனசாட்சியை அனுசரிச்சு நாம் என்ன செய்யணும். நம்ம அம்சமும் இப்படி இருக்கணும். எந்த கஷ்டப்பட்டாலும் இந்த பிராச்சீனமான தார்மீகமான ஒரு கிரமத்தில இருந்து வரப்படாது இந்த அம்சமானது. ஏதோ பாக்கி புத்தி உள்ளவாளும் இதுக்கு சகாயம் பண்ணணும், அர்த்தம் உள்ளவாளும் சகாயம் பண்ணணும். அர்த்தம் புத்திமான்கள் அந்த வம்ச பரம்பரையா இருக்கிறவா எல்லாரும் கூடி சகாயம் பண்ணி ஈஸ்வரனுடைய ஞாபகத்தையும் ஈஸ்வரனுடைய சாநித்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களையும் அதே மாதிரி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதைகளையும் மறையாமல் இருக்கும்படியா செய்து அது நல்லா கிரகமா மனசுல பட்டுட்டு தானே அப்புறம் தானா இதுல ருச்சி குறைஞ்சு போயிடும். இப்ப என்னென்னமோ நவீனங்கள்லாம் வந்திருக்க அதுல ருச்சிங்கிறது இதெல்லாம் இல்லாதனாலதான் அதுல ருச்சி போறது. இதுல நல்ல ருச்சி வந்துட்டு தானா சத்ருச்சி வந்துட்டு தானா சத்சங்கத்து நிசங்கத்துன்னு சொல்ற மாதிரி சத்சங்கம் வந்தானா இதுல தான் அசங்கமானது தானா குறைஞ்சிடும். இது அப்புறம் துர்வாசனைகளுக்கு மனசு போகாது தானே. அதை நாம் திருடப்படுத்தணும், நம்ம சித்தப்படுத்திக்கணும், நம்ம எல்லாரையும் நாம் சித்தப்படுத்திக்கணும். உனை நம்ம உரைக்கணும்னு சொல்லு. நான் நமக்கு என்ன நாமத்தை சொல்லிட்டு இருந்தா ஒரு கோடி காட்டியிருக்கா பெரிய எல்லாரும். போகேந்திரால்
பெரிய பரமபக்தனா இருந்தாலும் சரி, பிரபத்தி பண்ணவனா இருந்தாலும் சரி, பெரிய நீ ஞானியா இருந்தாலும் சரி, பிரம்மசாட்சாத்காரம் அடைஞ்சு சமாதியிலே நிஷ்டனா இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் இந்த இதுல உனக்கு ருச்சி இது ஊறி 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 இந்த அமிர்தத்தை நீ பானம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னுட்டு கடைசியில தீர்மானம் பண்ணி அவ்வளவு இந்த 2 நாம எழுத்து இருக்க முடியாத ராமாவோ சிவராமாவோ அது வேணா வச்சுக்கோ அப்படின்னுட்டு அந்த 2 எழுத்து இருக்கு. அந்த 2 எழுத்துக்கு நிறைய கிரந்தங்கள் எழுதி இது 2 தான் தாரகம்னு. தாரகம்னா அவங்க தாண்ட விடுறது, பாபத்துல இருந்து தாண்ட விடுறது, சம்சாரத்துல இருந்து துக்கத்துல இருந்து தாண்ட விடுறது. துக்கத்துல இருந்து தாண்ட விட்டா சரி, வாழ விடாது. பாபத்துல இருந்து தாண்ட விட்டா பொருள்